Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் சீனியர் கிரேடில் ஒரு 20 மார்க்ஸ்க்கு ஆக்சுவலி 30 மார்க்ஸுக்கு வந்து ஃப்ரேசஸ் கொடுத்துட்டு அதுக்கு என்ன அவுட்லைன்ஸ்னு கேட்பாங்க. அதில் 20 வேர்ட்ஸ் 20 ஃப்ரேசஸ் வந்து நம்மளுக்கு சாப்டர் பிட்மேன் ஷார்ட்ஹேண்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக்கில் இருக்குது. சாப்டர் 36லேருந்து 41 கேட்பாங்க, 41லேருந்து கேட்பாங்க. 36ன்றது வந்து பிஸ்னஸ் ஃப்ரேசஸ், 37ன்றது பொலிட்டிக்கல் ஃப்ரேசஸ், 38ல வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஃப்ரேசஸ் அண்ட் ஸ்டாக் புரோக்கிங் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம பேங்கிங் ஃப்ரேசஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஸ்டாக் புரோக்கிங் ஃப்ரேசஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்டோக் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதினாதான் மார்க் போடுவாங்க. ஸோ அந்த வார்த்தைக்கு நான் ஷார்ட்டாக எழுதுறேன் இல்லைனா ஃபுல்லாக எழுதுறேன் அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா மார்க் போட மாட்டாங்க. ஸோ ஈஸியாக ஒரு 20 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். மீதி இருக்கிற ஒரு 10 மார்க்குக்கு வந்து சாப்டர் 35 வரைக்கும் இருக்கிற வேர்ட்ஸு, ஃப்ரேசஸ், கான்ட்ராக்ஷன்ஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே வந்து போதுமானது. இப்போது இந்த ஸ்டாக் புரோக்கிங் ஃப்ரேசஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பியரர் ஷேர்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பியரர் ஷேர்ஸ். பியரர் ஷேர்ஸ் அப்படின்னா இப்போ ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு தான் மொத்த ஷேருமே. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, பார்ட்டாக வந்து பிரித்து என்ன பண்ணுறாங்க, ஷேர் வந்து மற்றவங்க விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மொத்தம் 100%ல் பிக்கு வந்து ஒரு 25% வந்து கொடுத்துட்றாங்க, சிக்கு ஒரு 25% கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 50% யார் தான் வச்சுருப்பாங்க, கம்பெனி அவங்களுடைய ஓன் ஷேர் வந்து வச்சுருப்பாங்க. இதுதான் பியரர் ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இது இந்த ஃப்ரேசஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா பி எழுதணும், அப்புறம் டவுன்வர்ட் ஆர் எழுதணும், அப்புறம் ஷேர்ஸுக்கு ஷர் போடணும். என்னென்னலாம் எழுதியிருக்கிறாங்க, பி ஸ்டோக்கு டவுன்வர்ட் ஆரை வந்து அழுத்தி எழுதணும், அப்போ தான் அது ரெர் சவுண்டில் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா ஷேருக்கு ஷர் எழுதியிருக்கிறாங்க, அப்புறம் எஸ் சர்க்கிள். ஓகே, பியரர் ஷேர்ஸ். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது. நெக்ஸ்ட் பிளாங்க் டிரான்ஸ்ஃபர். அதாவது இப்போ பிளாங்க் செக்கு கேள்விப்பட்டிருப்போம்ல, யார் வேணா அதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலன்னா யாரை வேணா அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் பிளாங்க் டிரான்ஸ்ஃபர். இது எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க, பல் எழுதியிருக்கிறாங்க, பல் அழுத்தி எழுதுறோம், அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபர். இது நார்மலாக நம்ம கான்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரி டிரான்ஸ்ஃபர் நம்ம வந்து எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட் பையிங் ஃபார் கண்ட்ரோல். இதை எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பையிங் ஃபார் கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு கம்பெனியை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரும்பாலான ஷேர் வந்து வாங்குறது. ஓகே, இப்போ ஏன்ற ஒரு கம்பெனி பின்ற ஒரு கம்பெனி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய ஷேர் வாங்குறது, பியோட ஷேர் வந்து ஏ வாங்குறது. இதை வந்து பையிங் ஃபார் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா பையிங் பி இங்கு அப்படியே அதில் கண்ட்ரோல், அந்த ட்ரோல் ஸ்டோக் மட்டும் எழுதிட்டீங்கன்னா போதும், பையிங் ஃபார் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் கேபிட்டல் லைபிலிட்டிஸ். இது ஒரு லாங் டேர்ம் லோன்னு சொல்லாங்க. கேபிட்டல் இது எப்படி எழுதுறாங்க பாருங்க, கேபிட்டல் லைபிலிட்டிஸ்க்கு எல் பி எஸ் சர்க்கிள், கேபிட்டல் லைபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் கேரி ஓவர் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. இதே எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா கேரி ஓவருக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வர்ரு, ஃபெசிலிட்டிக்கு எஸ் எல் டி எஸ், கேரி ஓவர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்க, அது மறுநாளே விற்கணும்னு நினைக்கிறீங்க, விற்கலாம். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்க்கு கேரி ஓவர் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சார்ஜ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ், இப்போ இன்னைக்கு வாங்குற ஷேர் மறுநாளே விற்கிறது கேரி ஓவர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கான்சென்ட்ரேட்டிங் பிளான்ட். இது வந்து பாருங்க, கான்சென்ட்ரேட் ஸ்டோக் எழுதிடணும், கரெக்டாக முன்னாடி புள்ளி வைக்கணும். புள்ளி வைக்கல அப்படின்னா அது கான்சென்ட்ரேட்டிங் ஆகாது. ஸோ கான்சென்ட்ரேட் ஸ்டோக் போட்டுட்டு அதில் பிளான்ட் ஸ்டோக் வந்து எழுதணும், கான்சென்ட்ரேட்டிங் பிளான்ட். ஓகே, நான் இதை ஸ்டார் போட்டு வைக்கிறேன், நான் இதுக்கு அப்புறமா அர்த்தம் உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கன்சாலிடேட்டட் ஆன்யூட்டிஸ். இது ஒரு எஃப்டி மாதிரிங்க. யூகேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் மாதிரி இது. ஓகேங்களா, கன்சாலிடேட்டட் ஆன்யூட்டிஸ். இது எப்படி எழுதியிருக்கிறாங்க, கன்சாலிடே ஆன்யூட்டிஸுக்கு வந்து என்டிஎஸ் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, கன்சாலிடே
ஆன்யூட்டிஸுக்கு என்னும் டிஎஸும் போட்டுக்கிறாங்க. ஒரு எஃப்டி மாதிரி, ஒரு சேவிங் ஸ்கீம் மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கன்வெர்ட்டபிள் கோல்டு பாண்ட்ஸ். இதுவுமே என்ன அப்படின்னா ஒரு கோல்டு ஸ்கீம் மாதிரி. நீங்க பே பண்ணிட்டே வருவீங்க. அதுக்கப்புறமா அதுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா கோல்டா வந்து மாத்திக்கலாம். ஸோ அப்படி மாத்திக்கிறது வந்து கன்வெர்ட்டபிளா இருக்கிற கோல்டு பாண்ட்ஸை வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. கன்வெர்ட்டபிளுக்கு வெர்ட் மட்டும் போட்டுக்கிறாங்க. அந்த எஃபோர்ட் ஸ்டோக்கு மேல புள்ளி வச்சா கன்வெர்ட். ஓகே, புள்ளி வைக்கலன்னா எஃபோர்ட் ஆயிரும். ஸோ கன்வெர்ட்டபிள் கோல்டு, கோல்டுக்கு கல்ல ஹால் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. பாண்ட்ஸுக்கு வந்து பியை ஹால் பண்ணிட்டு அதுல என்ன சர்க்கிள் போட்டுக்கிறாங்க. கன்வெர்ட்டபிள் கோல்டு பாண்ட்ஸ். நெக்ஸ்ட் கம் டிவைடண்ட் அப்படின்னா 2 டிவைடண்ட் இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கறது கம் டிவைடண்ட். டிவைடண்ட்னா ப்ராஃபிட். ஓகேங்களா, நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்க, அதுல ஒரு ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட்டை வச்சுட்டு இன்னொரு ஷேர் வாங்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம் டிவைடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இது எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. கம்முக்கு கே எம், டிவைடண்ட்டுக்கு டிஃபிகல்ட் ஸ்டோக் மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். டியும் வி கொக்கையும் போட்டிருக்கிறாங்க. ஓகே, கம் டிவைடண்ட். ஓகே, இதனால வர ப்ராஃபிட்ல அந்த டிவைடண்ட்ல வர இதுல எக்ஸ்ட்ரா ஷேர் வாங்கலாம் அப்படின்றது வந்து கம் டிவைடண்ட். இதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்கு, அது அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வந்து இருக்கு. குமுலேட்டிவ் இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. கேஎம். ஓகே, ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து பர் மட்டும் எழுதியிருக்கிறாங்க. ஷேருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, பியரர் ஷேர்ஸ், அதே ஸ்டோக்கு தான். ஷர் எஸ் சர்க்கிள். ஓகே, குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஷேர் வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்க ப்ராஃபிட் எதுவும் கொடுக்கல, ப்ராஃபிட் எதுவும் வரல, நஷ்டம் ஆயிருச்சு. செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் இயரில் நீங்கள் வாங்கின ஷேருக்கு ப்ராஃபிட் வருதுன்னா ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ நஷ்டமாச்சோ அதையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் இயரில் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிறது குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இன்னொன்று இருக்குது, அதை நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டே டு டே மணி. இது எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. ஒரு டே, இன்னொரு 2 விட்டுட்டாங்க, இன்னொரு டேக்கு டி எழுதியிருக்கிறாங்க. மணி, தினசரி கடன். இதை வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிமாரலைஸ்டு மார்க்கெட்ஸ். மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருந்துச்சுன்னா அதை டிமாரலைஸ்டு மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. டி எம் ஆறு, மார்க்கெட்டுக்கு மர்ரு, கேவை ஹால் பண்ணி அதில் ஒரு எஸ் சர்க்கிள். டிமாரலைஸ்டு மார்க்கெட்ஸ். ஓகே, மார்க்கெட் டவுனாக இருக்கிறது, ப்ராஃபிட்ஸ் ஷேர்ஸோட வேல்யூலாம் குறைஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னா டிமாரலைஸ்டு மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைரக்டர்ஸ் குவாலிஃபிகேஷன். இது எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. நம்ம நார்மலா இப்படி எழுதணும் அப்படின்னா டைரக்டர், ப்ரீவியஸா நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, டைரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வரப்ப அதுல எஸ் சர்க்கிள், குவாலிஃபிகேஷன் எழுதுறப்ப குவா ஸ்டோக் எழுதிட்டு அதுல ஷன் போடணும். இது கல்லு கிடையாது, குவா. ஓகே, டைரக்டர்ஸ் குவாலிஃபிகேஷன் இப்படி நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா, ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனியோட டைரக்டருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இவ்வளோ ஷேர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. அந்த குவாலிஃபிகேஷன், டைரக்டர்ஸோட குவாலிஃபிகேஷன், அதை தான் வந்து இப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் டிடபிள்யூடிஎஸ் பர் டன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிடபிள்யூடிஎஸ் அப்படின்னா பென்னி வெயிட்ஸுங்க. பென்னி வெயிட்ஸ் இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடபிள்யூடிஎஸ்ன்னு சொல்றாங்களாம். ஓகே, இது என்ன அப்படின்னா ஒரு கிலோ அப்படின்னா வெயிட்டை மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கிராம். ஓகே, இதே ஒரு லிட்டர் அப்படின்னா அதுவுமே வந்து எவ்வளோ வெயிட்டை மெஷர் பண்றது. அதுக்கப்புறமா ஒரு மீட்டர் அப்படின்னா லென்த்தை வந்து மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு பென்னி வெயிட்ஸ் அப்படின்னா வெயிட் மெஷர்மெண்ட்டோட வெயிட் மெஷர் பண்றதுக்கான ஒரு அளவீடுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா கோல்டை மெஷர் பண்றதுக்கு, சில்வர் மெஷர் பண்றதுக்கு, இந்த மாதிரி மெட்டல்ஸை மெஷர் பண்றதுக்கு இந்த வெயிட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ பென்னி வெயிட்ஸ் பர் டன். ஓகே, ஒரு டன்னுக்கு எவ்வளோ பென்னி வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. பென்னிக்கு பி, வெயிட்ஸுக்கு வெயிட்ஸ் அந்த வே ஹால் பண்ணி அதில் எஸ் சர்க்கிள் போட்டுக்கிறாங்க. பர்ருக்கு பி ஸ்டோக்கு, ஆர் ஸ்டோக்கு, அப்போட ஆர். டன்னுக்கு டி என் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, பென்னி வெயிட்ஸ் பர் டன். நீங்கள் பக்கத்துலேயே என்ன பண்ணிக்கோங்க, இந்த டிடபிள்யூடிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது பென்னி வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். டியில் அப்படியே ஸ்டோக்ஸ் எழுதிடக்கூடாது, டி போட்டு இப்படி எழுதிடக்கூடாது.
ஓகே. ஸோ பென்னி வெயிட்ஸ் அது. நெக்ஸ்ட் எக்ஸ் டிவைடண்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கம் டிவைடண்ட் பார்த்தோம் இல்லையா? இப்படி போட்டு அதில் டிவி போட்டோம் அப்படின்னா கம் டிவைடண்ட். வாங்குற ஷேர்ஸ்ல வர ப்ராஃபிட்ஸ்ல அடுத்த ஷேர் வந்து வாங்க முடியாது அப்படின்றது, வாங்கலாம் அப்படின்றது கம் டிவைடண்ட். வாங்க முடியாது அப்படின்றது எக்ஸ் டிவைடண்ட். ஓகே. இது எப்படி எழுதியிருக்கிறாங்க? எக்ஸுக்கு எக் இஸ் எக்ஸ் அது மட்டும் எழுதியிருக்கிறாங்க. கேஎஸ் போட்டால் எக்ஸ். ஓகே. செகண்ட் பேஸில் எழுதணும் அப்படின்னா அதில் டிவைடண்ட் ஸ்டோக்கு டியும் விகோக்கியும் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர் போட்டிருக்கிறாங்க. அதில் எஸ் சர்க்கிள். மார்ட்கேஜுக்கு வந்து வெறுமனே எம் மட்டும். டிபென்ச்சர்ஸுக்கு வந்து டி அப்புறமா வந்து எஸ் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ் டிபென்ச்சர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா செக்யூரிட்டிக்கா என்ன பண்ணணும்? ஒரு அசட்ஸை வந்து எழுதி கொடுக்கணும் பேங்க்குக்கு. என்கிட்ட இது இருக்குது, இதை வச்சு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் அந்த லோன் கட்டல அப்படின்னா அந்த அசட்டை விற்று என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே லோன் வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் மார்ட்கேஜ் டிபென்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா அந்த பேங்க் தான் ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ் டிபென்ச்சர்ஸ், யார் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்களோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபண்டட் டெப்ட். ஃபண்டட் டெப்ட்னா கொடுக்கப்பட்டிருக்கிற கடன், அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. எஃப் என் டெப்ட்டுக்கு வந்து டிடி, டியும் டியும் சேர்ந்தா போல எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேரண்டீடு ப்ரிஃபரன்ஸ். இது என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது கேரண்டீடு ப்ரிஃபரன்ஸ். கேரண்டீடுக்கு வந்து அந்த கேரி ஸ்டோக் மாதிரி எழுதிடணும். ப்ரிஃபரன்ஸுக்கு பர் மட்டும் போடக்கூடாது. எதுவும் வரல அப்படின்னா நம்ம எஃப்ஓ போட்டுடணும். இதுவே எதுனா கூட எதுனா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு வருதுன்னா நம்ம வெறுமனே பர் மட்டும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸோட முடியுதுன்ற பட்சத்தில் நம்ம எஃப்ஓகே வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? கேரண்டீடாக நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. ஒரு கம்பெனியில் நீங்கள் ஷேர் வாங்குறீங்க, அந்த கம்பெனியில் ஷேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனியோ இல்லைன்னா பேங்க்கோ உங்களுக்கு வந்து இது கொடுக்கறது, கேரண்டி கொடுக்கறது கேரண்டீடு ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்டெரிம் டிவைடண்ட் அப்படின்னா டிவைடண்ட் எப்போவுமே வந்து இயர் எண்டு தான் போடுவாங்க. ஓகேங்களா? இயர் எண்டு தான் வரவு செலவு கணக்கெலாம் வந்து பார்ப்பாங்க. பட் இன்டெரிம் டிவைடண்ட் அப்படின்னா நடுவுலுமே வந்து சில கம்பெனி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இன்டெரிம்ன்றது இடைக்காலத்தில். ஓகே. என்ன பண்ணியிருக்காங்க, என்ன டபுள் பண்ணியிருக்கிறாங்க, டிவைடண்டுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்டோக்கு டிஃபிகல்ட் ஸ்டோக்கை போட்டு விட்ருவோம். டிஃபிகல்ட் கிடையாது, அது வீக். ஓகே. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு லெட்டர் ஆஃப் ரெக்ரெட். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஷேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறீங்க, பட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு லெட்டர் உங்களுக்கு அனுப்பும். இந்த மாதிரி எங்களை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் வந்து ஒதுக்க முடியல, இதுவாயிருச்சு, அடுத்த வாட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு லெட்டர் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெட்டர் பேர் தான் லெட்டர் ஆஃப் ரெக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். எல் டபுள் பண்ணிட்டு கர் போட்டு டி, லெட்டர் ஆஃப் ரெக்ரெட். லோ ஈல்டிங் செக்யூரிட்டிஸ், நேம்லேயே இருக்கு பாருங்க. லோ ஈல்டிங் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா மணி குறைவா தர ஷேர்ஸ். இப்போ நீங்கள் வந்து நிறைய ஷேர்ஸ் வந்து இருக்கு. ஓகே. மிட் கேப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்பு. ஓகே. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் கோல்டு பாண்ட்ஸு, என்பிஎஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் வந்து உங்களுக்கு எது ஷேர் வந்து கம்மியாக கொடுக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஈல்டிங் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகே. அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஷேர்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும், அதாவது ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும் ப்ராஃபிட்டு. பட் ரிஸ்க் கிடையாது. ஓகே. ஹை ரிட்டர்ன் வருது, ஹை ரிஸ்க்காக இருக்கும். லோ ரிட்டர்ன் வருது, லோ ரிஸ்க்காக வந்து இருக்கும். இப்போ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரிஸ்க்குமே கிடையாது. நம்ம அமௌண்ட் அங்கே போட்டோம் அப்படின்னா ஒரு 2% 3% சொல்லிட்டு கவர்மெண்ட் பேங்க் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. எஃப்டியும் அதே மாதிரி தான். நான் மியூச்சுவல் ஃபண்டில் போகிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க், பட் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக வரும். ஸோ ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தர ஷேர்ஸ் வந்து லோ ஈல்டிங் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மணி எ ட்ரக் ஆன் தி மார்க்கெட் அப்படின்னா மணி ஸ்டோக் எழுதியிருக்கிறாங்க, ட்ரக் ஸ்டோக் எழுதியிருக்கிறாங்க, மார்க்கெட் எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்து எதெல்லாம் ஒமிஷன்ஸ் பாருங்க. மணி எ அது ஒமிஷன், அப்புறம் ட்ரக் எழுதிட்டோம், ஆந்தி வந்து ஒமிஷன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு பேச்சு வழக்கில் சொல்ற மாதிரி நிறைய காசு இருக்கும், பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவா இருக்கு அப்படின்றவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி எ ட்ரக் ஆன் தி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்ககிட்ட நிறைய காசு இருக்கும், பட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பயம், ஆர்
இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி, ரிட்டர்ன்ஸ் கம்மியாக கிடைக்குது, நிறைய காசு இருக்குது, மணி எ ட்ரக் ஆன் தி மார்க்கெட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இது நம்ம ப்ரீவியஸாக குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? முன்னாடி KM அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இப்படி நம்ம வந்து எழுதியிருந்தோம். இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு வருஷம் வாங்குறீங்க ஷேர்ஸில் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கல, அடுத்த வருஷம் அதே ஷேர்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதுன்னா மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் நான் குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப, இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்கள் வாங்குறீங்க, பட் அந்த வருஷம் ஷேர்ஸ் ப்ராஃபிட் வந்து கொடுக்கல, செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா செகண்ட் இயருக்கு மட்டும் வர ப்ராஃபிட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் இயருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்படியே உல்டா நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இது குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இது நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் பியர் அக்கௌண்ட். இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, ப்ரொஃபஷனல் பர் எழுதியிருக்கிறாங்க, பியர் அக்கௌண்ட் பி டவுன்வர்ட் ஆறு அக்கௌண்ட் ஸ்டோக். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன அர்த்தம்னு சொல்றேன். ப்ரொஃபஷனல் புல் அக்கௌண்ட் இது எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க, ப்ரொஃபஷனல் பல் ஸ்டாக் எழுதியிருக்கிறாங்க, அப்புறம் அக்கௌண்ட் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் தர அக்கௌண்ட் வந்து புல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுடைய நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, அது வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்னா ஏறு முகத்தில் இருக்குன்னா புல், இறங்க முகத்தில் இருக்குன்னா பியர். ஓகேங்களா? இது வந்து பேசிக் டேர்ம்ஸு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸ்டாக் புரோக்கிங்கில் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பியர்னா இறங்க முகமாக இருக்கிற அக்கௌண்ட்ஸ். நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த போர்ட்ஃபோலியோ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அது வந்து ப்ரொஃபஷனல் பியர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஷேர்ஸோட போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் அதை ப்ரொஃபஷனல் புல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரிசர்வ் டு லயபிலிட்டிஸ். இது ஸ்டோக் எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க, ப்ரொபோர்ஷன் அப்படின்னாலே விகிதம்ங்க இல்லையா? ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரிசர்வுக்கு வெறுமனே ஷேர் ஸ்டோக் மட்டும் எழுதியிருக்கிறாங்க, லயபிலிட்டிஸுக்கு லயபிலிட்டி ஸ்டோக் எழுதியிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ரிசர்வ் பை லயபிலிட்டிஸ். இதை தான் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரிசர்வ் டு லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பேங்க் இல்லைன்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாம், அவங்க கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, அவங்களுக்கு வந்து எவ்வளோ கடன் இருக்கு, கடன் இருக்குன்னா அவங்க எவ்வளோ மக்களுக்கு கொடுக்கணும், அந்த பேங்க் வந்து எவ்வளோ கடன் வச்சிருக்கு, சரிங்களா? இதெல்லாம் சொல்றது. நிறைய அமௌண்ட் இருக்கணும், ஓகே, அவங்களுக்கு கடன் கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது ஒரு நல்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இல்லைன்னா அது ஒரு நல்ல பேங்க். அவங்க கிட்ட காசு கம்மியாக இருக்கு, ஆனால் அவங்க கிட்ட கடன் அதிகமாக இருக்குன்னா அந்த பேங்க் வந்து இதுவாக போயிட்டு இருக்கு, லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து ஒரு பேங்க் இல்லைன்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட ஃபங்க்ஷன், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த்தை குறிக்கிற ஒரு குறியீடுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ரிசர்வ் பை லயபிலிட்டிஸ். இதை தான் வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரிசர்வ் டு லயபிலிட்டிஸ். ரிசர்வ் அதிகமாக இருக்கணும், அவங்களுக்கு லயபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கணும். லயபிலிட்டிஸ்னா கடன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிசர்வ்னா அவங்க கிட்ட இருக்கிற பணம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராஸ்பெக்டார்ஸ் ரைட்ஸ். இதை எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க, ப்ராஸ்பெக்டார்ஸ் பர் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பர் பார்த்தது வந்து ப்ரொஃபஷனலுக்கு பார்த்துருக்கோம், ப்ரிஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டார்ஸ் அப்படியே எஸ் சர்க்கிள், ரைட்ஸுக்கு வந்து டிஎஸ். ஓகேங்களா? இதுவுமே என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறமா ரிடக்ஷன் பிளான்ட், இதை எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க, 6D அப்புறமா பிளான்ட். இதுக்கு முன்னாடி ஒரு பிளான்ட் பார்த்தோம், கான்சன்ட்ரேட்டிங் பிளான்ட், கான்சன்ட்ரேட்டிங் பிளான்ட். ஓகே, இதுக்கும் நான் என்ன மீனிங் சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஆல்ரெடி இதுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன், மொத்தம் 3 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இது என்ன அப்படின்னா ஸ்டோக் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, செகண்டுக்கு எஸ்ஸும் கே மட்டும் எழுதியிருக்கிறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பர் எழுதியிருக்கிறாங்க, ஷேர்ஸ் எழுதியிருக்கிறாங்க, அவ்வளோதான். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா ஓகே, அதை வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபாய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 75% இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்க,
ஒரு 10% இதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு 15% இதுல ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்படி பிரிச்சு தான் என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. ஏன்னா போடுற அமௌண்ட் எல்லாமே அப்படியே போயிடக்கூடாது, லாஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹை ரிஸ்க்ல ஒரு அமௌண்ட், மீடியம் ரிஸ்க்ல ஒரு அமௌண்ட், லோ ரிஸ்க்ல ஒரு அமௌண்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் தான் வந்து போடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இது தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிங்கிங் ஃபண்ட். இது எப்படி எழுதுறாங்க பாருங்க, சிங்க் ஸ்டோக் எழுதிட்டு அதுல ஃபண்ட் எழுதுறாங்க, அவ்வளவுதான். சிங்கிங் ஃபண்ட். இதுக்கும் நான் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி சிங்கிங் ஆபரேஷன்ஸ், இது என்ன பண்றாங்க பாருங்க, சிங்கிங் ஃபண்ட் மாதிரியே தான் ஆபரேஷன்ஸ்க்கு பி ஸ்டோக்கு, ரே ஸ்டோக்கு, அதுல ஷன்ஸ் ஆபரேஷன், சிங்கிங் ஆபரேஷன்ஸ். இதுக்கும் நான் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் செட்டில்மெண்ட். இது எப்படி எழுதுறாங்க பாருங்க, ஸ்பெஷல் அதுல செட்டில்மெண்ட், சிம்பிளா வந்து முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் வரதெல்லாம் நார்மல் டேர்ம் தான், படிச்சாலே நம்மளுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டாக் அண்ட் ஷேர் மார்க்கெட். இது எப்படி எழுதுறாங்க பாருங்க, ஸ்டாக் ஸ்டோக்கு எஸ்டி லூப் போடணும் மேல, அப்புறம் ஷேர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மறு எழுத முடியாதுன்றதுக்காக இந்த மாதிரி மார்க்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? டிமாரலைஸ்டு மார்க்கெட்ஸ். அது வந்து டிமாரலைஸ்டு மார்க்கெட்ஸ். இங்க வந்து ஜாயினிங்ஸ் வந்து இது ஈஸியா இருக்கும், இங்க வந்து ஜாயினிங் வந்து இது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இதுல எதுனா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ். ஸ்டாக்னாலே எஸ்டி லூப்பு கேக்கு மேல. ஓகே, ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், எஸ் சர்க்கிள், ஷர் திரும்ப எஸ் சர்க்கிள். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், எஸ்டி லூப்பு கே, திரும்ப ஒரு கே, அதுல எஸ் சர்க்கிள், அப்புறம் சே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படின்னா ஷேரை வித்து வர மொத்த முதலீடு. இப்போ ஏன்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு 100 ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்னொன்னையும் வந்து ஒரு 80 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளவு முதலீடு அவங்களுக்கு வந்து கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 8000 ரூபாய் கிடைக்கும். இதுதான் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஷேர் வித்து அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட். இது எப்படி எழுதுறாங்க பாருங்க, எஸ் பி சப்ஜெக்ட் மாதிரி எழுதிடணும். ஓகேங்களா? கேபிட்டலுக்கு கே கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சர்ப்ளஸ் ப்ராஃபிட்ஸ். சர்ப்ளஸ்னா கூடுதல் இல்லைன்னா அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எப்படி எழுதிருக்கிறாங்க, சர்ப்ளஸ் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்ஸுக்கு டி ஸ்டோக்கு, அதுல எஸ் சர்க்கிள் போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட். இதை எப்படி எழுதிருக்கிறாங்க பாருங்க, அப் வேர்டு, மூவ்மெண்ட்டுக்கு வி மென்ட், அப்வர்ட் மூவ்மெண்ட். ஈல்டு பர்சன்ட். ஈல்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த யா ஸ்டோக், யூத் ஸ்டோக் எழுதும் இல்லையா, அந்த யா ஸ்டோக் போட்டுக்கிறாங்க, பர்சன்ட் அப்படியே எழுதிருக்கிறாங்க. ஓகே, ஈல்டு பர் டன். இது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, ஈல்டு பர் டன் இப்படி வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகே, இதுல வந்து இந்த கான்சன்ட்ரேட்டிங் பிளானு, அதுக்கப்புறமா வந்து ப்ராஸ்பெக்டார்ஸ் ரைட்ஸு, அப்புறம் ரிடக்ஷன் பிளான்ட்டு, சிங்கிங் ஃபண்டு, சிங்கிங் ஆபரேஷன்ஸ், இதெல்லாம் வந்து இந்த மெட்டல் மினரல்ஸ்லாம் வந்து மைன் பண்ற கம்பெனிஸ்லாம் இருக்குங்க இல்லையா, அது ரிலேட்டடான ஃப்ரேசஸ். ஓகே, அது அந்த கம்பெனி ரிலேட்டடான ஃப்ரேசஸ். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து இருக்கும், நிறைய கம்பெனிஸ் இருக்கும். பட் இதுல வந்து நம்மளுக்கு மட்டும் ஒரு அந்த மைனிங் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ரொம்ப டீப்பா உள்ள போய் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதெல்லாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப நீங்க வந்து என்ன அர்த்தம், ஸ்டாக் புரோக்கிங்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், அந்த மாதிரி வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்சன்ட்ரேட்டிங் பிளான்ட், ப்ராஸ்பெக்டார்ஸ் ரைட், ரிடக்ஷன் பிளான்ட், சிங்கிங் ஃபண்ட், சிங்கிங் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனிஸோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி அது எழுதுறதும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நல்லா ஒரு ஸ்டார் போட்டு வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதோட வந்து ஸ்டாக் புரோக்கிங் ஃப்ரேசஸ் வந்து முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஃப்ரேசஸ் வந்து பார்ப்போம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.